காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனை தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. இந்த பாடலை கேட்காத சிவன் அடியவர்களோ ஆன்மீக பெருமக்களோ கிடையாது. இந்த பாடலை பாடியவர் திருநாவுக்கரசு சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய அப்பர் சுவாமிகள். 63 நாயன்மார்களிலே அவருடைய சரிதத்தை நாம் பார்க்கலாம். அருள் சரிதம். இறைவன் அடியாருக்கு பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்திய வரலாறு. கதை ஆரம்பிக்கக்கூடிய களம் கைலாயம். கைலாய மலையிலே பல முனிவர்கள் தவம் இருப்பார்கள். சிவனுடைய சிவபதத்தை பெற வேண்டும் என்று அப்படி ஒரு முனிவர் அங்கே அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் வாகீசர். அந்த முனிவர் தம்முடைய மனத்தை ஒருமுகப்படுத்தி இறைவனை தியானம் செய்து கொண்டு இருக்கிறார், தவம் செய்து கொண்டு இருக்கிறார். புஷ்பக விமானத்திலே ராவணன் வருகிறான். வரும்பொழுது மிகவும் அகம்பாவமாக வருகிறான். கைலாய மலை என்பது இறைவன் அடியவர்கள் தொழக்கூடிய வணங்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான மலை. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? ரொம்ப அகம்பாவமாக புஷ்பக விமானத்தில் வந்துக்கிட்டு இருக்கான். கைலாய மலையை காவல் காக்கின்ற நந்தியம் பெருமான் அவர் என்ன பண்ணுறார்? அவர் மிகுந்த கோபக்காரர். அவர் சொல்கிறார் ஒரு அறிவுரை ராவணனுக்கு. இம்மாதிரி நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது ராவணனுக்கு என்ன சொல்கிறான்? நீ யார் என்ன கேட்குறதுக்கு? மந்தி மாதிரி ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறியா நீ? நான் யார் தெரியுமா? நான் இலங்கேஸ்வரன். என்ன நீ ஒன்றும் செய்ய முடியாது, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறான். அப்போது நந்தியம் பெருமான் சபிக்கிறாரு. நீ என்ன மந்தி மாதிரி முகம்னு சொன்ன இல்லையா? ஒரு குரங்கினால் உன்னுடைய இலங்கை அழியட்டும் தீப்பற்றி அப்படின்னு சபிக்கிறாரு. அந்த மந்தி மாதிரி முகம் இருக்கிறவரால் உன்னுடைய அந்த இலங்கை நகரம் அழியிறது மாத்திரம் இல்லை, அவர் உள்ளே நுழைஞ்சாலே உன்னுடைய அழிவு நிச்சயமாகிவிடும் அப்படின்னு சொல்லிடுறாரு கோபமாக. இவன் அதெல்லாம் கண்டுக்கலை ராவணன். அவன் பாட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போது என்ன பண்ணுறான்? நம்மளை இந்த மாதிரி அவமதித்து பேசிட்டான் இல்லையா நந்தியம் பெருமான். நம்ம என்ன பண்ணலாம்? நம்முடைய பராக்கிரமத்தை காண்பிக்கலாம், நம்முடைய வலிமையை காண்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? கைலாய மலையை அசைக்க பார்க்குறான் தம்முடைய 20 கரங்களாலும். ஏன்னா 10 தலை ராவணன் இல்லையா, அசைக்க பார்க்குறான். அப்போது சிவபெருமான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? பார்வதி தேவியோட அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சுது. அரக்கனான ராவண செய்கிற செயல் தான் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? தம்முடைய வலது காலோட விரல் நுனி இருக்கு இல்லையா, அந்த பெருவிரல் நுனி, அதால் ஒரு சின்னதாக அழுத்துறாரு கைலாய மலையை. காலை வச்சு அமுக்கல, வெறும் கால் பெருவிரல் நுனியால் லேசாக அழுத்துறாரு. அவனுடைய 20 கரங்களும் மாட்டிக்கொண்டு விட்டன கைலாய மலைக்கு கீழே. கதறுகிறான், அலறுகிறான் ராவணன், துடிக்கிறான். எம்பெருமான மதிக்காமல் சென்றது மட்டும் இல்லாமல் தம்முடைய பலம்தான் உயர்ந்ததுன்ற ஆணவம் இருந்தது இல்லையா, அது அவனுக்கு அன்னைக்கு அழிஞ்சு போச்சுது அந்த ஆணவம். நாம் முன்னாடி சொன்னோம் இல்லையா வாகீச முனிவர், அவர் ஒரு அறிவுரை சொல்கிறாரு. அப்பா, சிவபெருமான் சாமகான பிரியர், அவருக்கு இசைனா மிகவும் விருப்பம். அவருடைய மனத்தை இலக்க செய்யணும்னு சொன்னாக்கா நீ ஏதாவது இசையை வாசிக்கணும், இல்லைன்னா அவரை புகழ்ந்து பாடனாக்கா எம்பெருமான் ஈசன் உன்னை மன்னிச்சிடுவார் அப்படின்னு ஒரு சின்ன அறிவுரை சொல்லிட்டு போகிறாரு. என்ன பண்ணுறான் ராவணன்? கை மாட்டிக்கிச்சு இல்லையா 20 கரங்களும். என்ன பண்ணுறான்? கஷ்டப்பட்டு ஒரு கையை வெளியே எடுக்கிறான். சதையெல்லாம் பிஞ்சு போச்சுது. நரம்பு மட்டும்தான் இருக்குது அவனுடைய கை விரல்கள் எல்லாம்.
அதை வச்சுக்கிட்டு அவன் வாசிக்கிறான், பண்ணால் இசைக்கிறான். ரொம்ப நேரமாக தன்னை மறந்து மனது உருகும்படியான இசையை அவன் வாசிக்கிறான். அப்போது ஈசன் என்ன பண்ணுறாரு, அவர் மனசு உருகிடுச்சு, இறங்கி வராரு. இறங்கி வந்து எப்பவுமே நீங்கள் ஈசனை பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பக்தியின் வெளிப்பாடை நீங்கள் காண்பித்தாலே அவர் மனமும் வந்து பெரிய ஒரு வரங்களை எல்லாம் கொடுத்து விடுவார். தாராள பிரபு அதில் அவர். ஆசுதோஷி என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு. ஒரு சிறிய வில்வத்தை கொண்டு போய் அவரிடம் சமர்ப்பித்தாலே உங்களுடைய வேண்டுதலை அவர் நிறைவேற்றி விடுவார். இவ்வளவு பெரிய கானம் வாசிக்கிறான், இறங்காமலா போய் விடுவார் எம்பெருமான் ஈசன். வந்து அந்த கால் பெருவிரல் நகத்தை சிறிது தளர்த்தி விடுகிறார், அவன் மீண்டு விடுகிறான். அது மட்டுமல்ல, அவனை மன்னித்ததோடு அவனுக்கு ஒரு வாளையும் அன்பு பரிசாக கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, பல லட்சம் வருடங்கள் நீ உயிரோடு வாழ்வாய் அப்படின்ற ஒரு வரத்தையும் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் வள்ளல், வாரி வழங்குவார். ஏதாவது நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க, மிகவும் பக்தியோடு உண்மையாக மனமும் வந்து அளிக்கக்கூடிய வள்ளல் தன்மை கொண்டவர் சிவபெருமான். கொடுத்து விடுகிறாரா வரங்களை வாங்கி கொண்டு இவன் அந்த கைலாயத்தை தாண்டலான்னு பார்க்குறான். அப்போ நந்தியம் பெருமானுக்கு கோபம் வந்துடுது. யார் மேலே? ராவணன் மேலே கிடையாது, வாகீச முனிவர் மேலே. ஏன்னா இவர் தானே அந்த ஒரு அறிவுரையை சொன்னார். எம்பெருமான் ஈசன் இசைக்கு மயங்குவார் என்ற ஒரு சிறிய செய்தியை சொன்னவர் யார்? வாகீச முனிவர் அல்லவா? அவரால் தானே இந்த ராவண மீண்டு போய்கிட்டு இருக்கான். அதனால் வாகீச முனிவரை சபிச்சுடுறாரு நந்தியம் பெருமான். எந்த சிவபெருமானின் பதத்தை பெறுவதற்காக நீ இங்கே கைலாய மலையிலே தவம் புரிந்து கொண்டிருக்கிறாயோ அதை விட்டு நீ மண்ணுலகில் பிறப்பாய் அப்படின்னு சபிச்சுடுறார். ஆனால் அவருக்கு பேர் என்ன பாருங்க, வாகீசர், வாக்குக்கு ஈசர். நாவார பாடல் பாடக்கூடிய அந்த ஒரு வல்லமை அவருக்கு உண்டு. மண்ணுலகிலே பிறக்கிறார் திருநாவுக்கரசு பெருமானாக. இப்பொழுது இந்த களம் கைலாய மலையை முடிந்து திருமுனைப்பாடி நாட்டில் ஆரம்பிக்கிறது. சோழ நாட்டிலே புகழ்பெற்ற தலம் திருமுனைப்பாடின்னு சொன்னால் நமக்கு இரு சைவ சமய குறவர்கள் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஒன்று சுந்தரமூர்த்தி நாயனார், இரண்டாவது திருநாவுக்கரசு பெருமான். அங்கே புகழனார் மாதினியார் என்னும் பெற்றோருக்கு வேளாளர் மரபில் அவதரித்த சிவன் அடியவர். எத்தனையோ அருட்பாடலை நமக்கு வழங்கிய வாகீசர். அவர்களுக்கு சொன்னோம் இல்லையா, புகழனார் மாதினியார் அவர்களுக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு திலகவதின்னு பெயரிட்டாங்க. சைவ சமயத்தில் பற்று கொண்ட அடியார் பெருமக்கள் இருவரும். அதன் பிறகு வெகு காலம் கழித்து பிறந்தவர் தான் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான். அவருக்கு இயற்பெயர், பெற்றோரிட்ட பெயர் மருள் நீக்கியார். என்ன நடந்தது பாருங்க, திலகவதியாருக்கு 12 வயது, 12 வயசாகுது. அப்போது பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்ணுக்கு மணமுடித்து வைக்க பார்க்கிறார்கள். பல்லவ நாட்டு சேனாதிபதியாக இருக்கக்கூடிய கலிப்பகையார் என்பவரை மணமுடிக்க சம்மதம் தெரிவிக்கிறார்கள். விதி எப்படி விளையாடுதுன்னு நாம் திருநாவுக்கரசு பெருமான் சுவாமிகளுடைய சரிதத்தில் தான் நிதர்சனமாக தெரிஞ்சுக்க முடியும். கலிப்பகையாருக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது திலகவதியாரோடு. அந்த நேரம் பார்த்து எதிரி நாட்டு அரசனுடைய தொல்லை. அப்போ ராஜா கட்டளையிடுறாரு, நீ போர் முனைக்கு செல்லணும். ஏன்னா அவர் தான் சேனாதிபதி இல்லையா, படையை முன்னின்று நடத்தணும் இல்லையா, நீ முன்னாடி சென்று என்னன்னு பார்த்துட்டு வா, வீரத்தால் பதிலடி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. கலிப்பகையார் கிளம்பி போகிறாரு. அவர் முன்னாடி யாரும் நிற்க முடியாது. ஏன்னா வீரத்தில் அவர் சிங்கம், யாரும் எதிர்த்து போர் புரிந்து வெல்ல முடியாது. பார்க்கிறான் பகை நாட்டு மன்னன், போரினால் வெல்ல முடியவில்லை, சூழ்ச்சியால் வென்று விடலாம் அல்லவா. அவனால் என்ன பண்ணுறான், அவரை வஞ்சகமாக கொலை செஞ்சு விடுறான்.
இது பாசறையில் நடந்த விஷயம். திருமணம் நிச்சயித்த சில நாட்களிலேயே புகழனார் இறந்து விடுகிறார். அதைத் தொடர்ந்து மாதினியார், அந்த அம்மையாரும் இறந்து விடுகிறார். அப்பாவும் இறந்துட்டாங்க. அதைத் தொடர்ந்து அம்மாவும் இறந்துட்டாங்க. இப்போ திலகவதியார் மட்டும்தான் இருக்காங்க. திருநாவுக்கரசு பெருமான் சிறு குழந்தை. திலகவதியாருக்கு ஒரு எண்ணம் நிச்சயமாயிற்று. என்னன்னா, திருமணம் நிச்சயிக்கப்பட்ட உடனேயே கலிப்பகையார் தான் தம்முடைய மணவாளன் என்று அவர் முடிவெடுத்து விட்டார். கல்யாணம் ஆகலை, நிச்சயம்தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் பாசறையில் அவர் இறந்துட்டார். இதை கேள்விப்பட்ட உடனே அம்மாவை போலவே நாமளும் என்ன பண்ணணும், அப்பா இறந்துட்ட உடனே அம்மாவும் இறந்துட்டாங்க இல்லையா, அது மாதிரி நாமும் கலிப்பகையார் இறந்து விட்டார், நாமும் இறந்துடலாம் அப்படின்னு நிச்சயம் பண்ணுறாங்க. அப்போது திருநாவுக்கரசு பெருமான் தம்முடைய அக்காவை கட்டிக்கொண்டு கால்களை கட்டிக்கொண்டு அழுகிறார். எம்மை விட்டு சென்று விடுவாயா, நீ செல்வதற்கு முன்னாடியே நானும் இறந்து விடுவேன், என்னை விட்டு போய்விடாதே அப்படின்னு அழறாரு. சிறு குழந்தை இல்லையா, மனது இலகி போய் விடுகிறது திலகவதியாருக்கு. தன் தம்பியின் பொருட்டாவது தாம் உயிர் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு விடுகிறார். அதிலிருந்து அவர் மங்களகரமான பொருட்களை தொடுவதில்லை. அணிகலன்களையோ ஆடை ஆபரணங்களையோ மிகவும் பகட்டாக அணிவதில்லை. ஒரு துறவி மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க திலகவதி அம்மையார். தம்முடைய தம்பிக்காகவே தன் உயிரை வைத்து கொண்டிருக்கிறார். அவனுக்காகவே வாழ்கிறார், திருநாவுக்கரசு பெருமானுக்காகவே. என்ன நடந்ததுன்னு பாருங்க. இந்த அமங்கலமான நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு வந்தது இல்லையா தம்முடைய வீட்டில். அதனால் இவருக்கு கொஞ்சம் மனத்தளர்ச்சி ஏற்பட்டு விட்டது மருள் நீக்கியாருக்கு. அப்போது என்ன செய்கிறார் அவர், இந்த உலக வாழ்க்கை நிலையில்லாதது அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துடுறாரு. இதுக்கு தகுந்தா போல் பாடலிபுத்திரத்தில் சமண பள்ளியில் போயிட்டு சமண மதத்தை பற்றி படிக்கிறாரு. அந்த மதத்திலே சேர்ந்துறது மட்டும் இல்லாமல் அந்த மத கருத்துக்களை நன்கு தெளிவாக கற்றுவிடுகிறார். அந்த மதத்தோட ஒரு தலைவராகவே ஆயிடுறாரு. சைவ சமயத்தில் பிறந்து பக்தியில் வளர்ற அவர் இப்போ என்ன ஆயிடுறாரு, சமண மதத்துக்கு சார்ந்து விடுகிறார். வீட்டுக்கே வரமாட்டேன்றாரு, அங்கேயே நிரந்தரமாக தங்கிடுறாரு. இங்கே திருமுனைப்பாடியில் திலகவதியார் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க, சிவத்தொண்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிவன் அடியார்களுக்கு பல அறத்தொண்டுகளை அந்த அம்மையார் செய்து கொண்டிருக்கிறார். சாப்பாடு செய்து போடுவதோ அல்லது சிவன் அடியார்களுக்கு திருவமுது செய்விப்பதோ அவர்களுக்கு வேண்டிய தண்ணீர் பந்தல் வைப்பதோ இது அத்தனையும் அந்த அம்மையார் மனமும் வந்து செய்கிறார். அவருக்கு ஒரு வருத்தம், தன்னுடைய தம்பி, ஒரே தம்பி இப்படி சைவ சமயத்திலிருந்து மாறி சமண மதத்திற்கு மாறிவிட்டாரே, எம்பெருமானே, ஈஸ்வரா, சிவபெருமானே, எப்படியாவது என் தம்பியினுடைய மனத்தை மாற்றி திரும்பவும் அவரை சைவத்துக்கே கொண்டு வர வேண்டும்னு இரவும் பகலுமாக அந்த அம்மையார் வேண்டுகிறார்கள் கைலாசவாசனிடம். ஒரு நாள் கனவுல வராரு சிவபெருமான், வந்து சொல்கிறாரு, அம்மையே திலகவதியே, நீ வருந்த வேண்டாம், நான் உன்னுடைய தம்பியை ஆட்கொண்டு அவனை வழிநடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி வழிநடத்துகிறார், எப்படி ஆட்கொண்டார் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். மிகவும் சிறப்பாக இருக்கும் அந்த ஆட்கொள்ளப்பட்ட விதம். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். வாழ்க சிவனடியார்கள், வளர்க சைவ நெறி, காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.